இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா விலை உயர்ந்து நம்முடைய உயிர் போனா திரும்ப வராது. அந்த உயிரை நம்ம தக்க வைத்துக் கொள்வதற்காக போராடி வாழ்கின்றோம். ஒரு சின்ன நோயோ ஒரு துன்பமோ வந்தா உடனே மருத்துவர்கிட்ட காட்டி சுகம் இல்லாம வாழணும் அப்படின்னு நினைக்கின்றோம். அந்த உயிரை யாராவது மாற்றி கேட்டால் என்ன அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். ஒரு ஊர்ல ஒரு மனிதர் இறந்து விட்டார். எல்லாம் சுத்தி அழுறாங்க. அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், அவருடைய தாய் தந்தை எல்லாம் சுத்தி இருந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாம் அழுதுகிட்டு இருக்கும்போது ஒரு முனிவர் வராரு. முனிவர் வந்து, ஏன் அழுறீங்க? ஐயா, இவர் எல்லாம் எங்களை விட்டு போயிட்டாரு அப்படின்னு அழுறாங்க. அப்போ அந்த முனிவர் சொல்றாரு, எனக்கு ஒரு வலிமை உண்டு. அதாவது செத்தவங்கள உயிரோட எழுப்பிட முடியும். ஆஹா, ரொம்ப சந்தோஷம், எழுப்புங்க ஐயா. ஆனா ஒரு கண்டிஷன், செத்தவன நான் உயிரோட எழுப்பிடுவேன். ஆனா உங்கள ஒருத்தர் கண்டிப்பா சாகணும். நீங்கள ஒருத்தர் சாகிறதுக்கு ரெடியா இருந்தா அவனை நான் உயிரோட எழுப்பிடுறேன். மனைவி சொல்றா, வேண்டாங்க, அவரே போயிட்டு போட்டும், ஏன்னா என் குழந்தைகளை நான் தான் நல்லா கவனிச்சுக்கிடுவேன். பிள்ளைகள், தகப்பனுக்காக நீங்க உங்க உயிர் தருவீங்களா? நாங்கெல்லாம் வாழ வேண்டிய வயசியா? இப்படி ஒவ்வொருத்தரும் உயிரை கொடுப்பதற்கு முன் வரவில்லை. அப்போ உயிர் தான் மிகவும் பிரதானமானது. அக்பரும் பீர்பாலும் பேசிக் கொண்டிருக்கும் போது பீர்பால் சொல்றாரு, இந்த உலகத்திலேயே உயிர் தான் பிரதானமானது, எதை வச்சுப்பா சொல்றா அப்படின்னு கேட்கிறாரு அக்பர். ஒரு குரங்கு ஒரு குட்டியோட ஒரு பெரிய தண்ணீர் நிறைந்த பாத்திர பெரிய டேங்குக்குள்ள போடுறாங்க. தண்ணீர்ல வெறுமையா இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீர் நிரப்புறாங்க. குரங்கும் குட்டியும் உள்ள இருக்குது. தண்ணீர் அந்த குட்டியை முக்கிற அளவு வந்த உடனே அந்த குரங்கு தான் மார்பு மேல தூக்கி வச்சுக்கிடுது. மார்பளவுக்கு தண்ணி அந்த டேங்குக்குள்ள வந்த உடனே தோல் மேல தூக்கி வச்சுக்கிடுது. தோல் மேல அளவுக்கு தண்ணி வந்த உடனே தலை மேல தூக்கி வச்சுக்கிடுது. தன்னுடைய குட்டியை காப்பாற்றுவதற்கு அது போராடுகிறது. தலைக்கு மேலையும் தன்னுடைய தலைக்கு மேல வந்துட்டு மேல குட்டி இருக்குது. அவ்வளவுதான், குரங்கு குட்டியை தள்ளி போட்டுட்டு ஒரு துள்ளு துள்ளி வெளியே குதிச்சிருச்சு. ஆம், உயிர் மிக மிக முக்கியம். எல்லோரும் ஒரு இடத்திற்கு செல்லும் பொழுது தற்பாதுகாப்பு, உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்கு அஷூர் பண்ணிக்கிடணும். அதாவது முழு 100% அளவு பாதுகாப்பை உறுதி செய்த பின் தான் ஒரு இடத்திற்கு நாம் முன்னெடுத்து வைக்கணும். குறிப்பாக தண்ணீர், நெருப்பு, மின்சாரம் இவைகளை நாம் கையாளும் பொழுது மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இவற்றின் மூலமாக பலர் உயிரை துறந்து விடுகிறார்கள். எனவே உயிர் என்பது மிக மிக பாதுகாக்க வேண்டிய ஒன்று உண்டு. அதை நம்முடைய கரங்களில் இருக்கின்றது. அதை பொன்போல நாம் மதித்து பாதுகாப்போம். நன்றி.